சிந்தனை தினமாம். மற்ற தினங்கள் அளவுக்கு இது பிரபல்யப்படுத்தப்படவில்லை, எல்லோருக்கும் தெரியுமானதாக அது கொண்டாடப்படுவதும் இல்லை என்றாலும் கூட இப்படிப்பட்ட ஒரு தினம் அது எதற்கு தோற்றுவிக்கப்பட்டது, அதில் என்ன நடக்கிறது என்பதை நாம் ஒருபுறம் வைத்துவிட்டு இறைவனை பற்றிய சிந்தனை நாம் வளர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹு தஆலா அவனை பற்றி, அதாவது அவனுடைய படைப்புகளை பற்றி சிந்தனை செய்யும்படி பல இடங்களில் நம்மை தூண்டுகிறான். வஃபில் அர்தி ஆயாத்துன் லில் மூகினீன், உறுதியாக நம்பிக்கை கொள்பவர்களுக்கு இந்த பூமியிலே நிறைய அத்தாட்சிகள் இருக்கின்றன. வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், உங்களுக்குள்ளேயும் பல அதிசயங்கள் இருக்கின்றன, நீங்கள் கூர்ந்து சிந்தனை செய்ய மாட்டீர்களா என்பதாக அல்லாஹு தஆலா கேட்கிறான். இன்னொரு இடத்துல சனுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், உலகின் பல பாகங்களிலும் நாம் நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவோம். வஃபி அன்ஃபுசிஹிம், மனிதர்களுக்குள்ளேயும் நாம் காட்டுவோம், மனிதர்களுக்குள்ளேயும் பல அத்தாட்சிகளை நாம் காண்பிப்போம் என்பதாக சொல்கிறான். இன்னொரு இடத்துல வகஅய்யிம் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கின்றன. யமுர்ரூன அலைஹா, மக்கள் அதனை அனுதினமும் கடந்து செல்கிறார்கள். வஹும் அன்ஹா முஅரிதூன், ஆனால் அது பற்றி சிந்தனை செய்து படிப்பினை பெறுவதற்கு அவர்கள் தயாராக இல்லை, அவர்கள் புறக்கணித்தவர்களாக செல்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா பழித்து கூறுகிறான். குல் குரிந்துரு மாதா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானங்களிலும் பூமியிலும் என்னதான் இருக்கிறது என்று சிந்தியுங்களேன் என்பதாக கூறும்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்கிறான். அறிவுடையவர்கள் யார் என்பது பற்றி ஒரு வசனத்தில் இப்படி வருகிறது, அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் அல்லாஹ்வை தியானிப்பார்கள், திக்ர் செய்வார்கள், அதோடு நிறுத்தி கொள்ள மாட்டார்கள். வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பது பற்றி அவர்கள் சிந்தனை செய்வார்கள். அப்படி சிந்தனை செய்துவிட்டு ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ், இவைகள் அனைத்தையும் நீ வீணாக படைக்கவில்லை, விளையாட்டாக படைக்கவில்லை என்பதாக அவர்கள் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துவார்கள். இவர்கள்தான் அறிவாளிகள் என்பதாகவும் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படி நாம் இந்த மேலுள்ள வசனங்கள் ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கிற போது, ஆராயும் போது, மெஞ்ஞான வழியிலே நம்முடைய சிந்தனைகளை 3 வகையில் வைத்துக் கொள்ளலாம் என்று தெரிகிறது. ஒட்டுமொத்த வசனங்களில் உள்ள கருத்தை நாம் சுருக்கி பார்ப்போமையானால் 3 வழிகளிலே நாம் படைப்புகளை பற்றி சிந்தனை செய்யலாம். ஒன்று, நம்மிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய வானவியல் சம்பந்தமான சிந்தனை, வானத்தில் இருக்கின்ற அல்லது மிக தூரத்தில் தொலைவில் இருக்கின்ற கோள்களை பற்றி சிந்திப்பது, சூரியன், அந்த சூரியனுடைய குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற மற்ற கோள்களை பற்றி ஒவ்வொன்றுடைய பலன்கள் என்ன, ஒவ்வொன்றும் எவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பாக இருக்கிறது, அவைகளின் சீர்குலையாத இயக்கங்கள் என்ன மாதிரியாக இருக்கிறது, இவைகள் அனைத்தையும் நாம் சிந்திப்போமையானால் ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளாக ஒளி வீசிக் கொண்டிருக்கின்றன. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சுமார் 15,000 கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்து கொண்டு இந்த பூமிக்கு ஒளி தந்து கொண்டிருக்கிறது சூரியன். அந்த சூரியனின் மூலமாக ஏற்படக்கூடிய பலன்கள் நிறைய சொல்லப்படுகிறது. சூரியன் என்பது அது ஒரு கொதிநிலை கொண்டது. கிரைண்டரிலே மாவு ஆடிக்கொண்டிருக்கிற போது அந்த மாவுகள் எப்படி அப்படியே கீழிருந்து மேலாக புரண்டு கொண்டிருக்கின்றனவோ, இது போன்ற ஒரு புரளும் நிலை, கொதிநிலை என்பது சூரியனுடைய உருவ அமைப்பிலே இருக்கிறது. அப்படி கொதிநிலை இருக்கிற காரணத்தினால் அதில் ஆங்காங்கே பள்ளங்களும் புள்ளிகளும் ஏற்படுகின்றன. ஒட்டுமொத்த சூரியனுடைய வடிவத்தை ஒரு கால்பந்தின் அளவுக்கு சுருக்கி பார்த்தோம் என்றால் அதில் கடுகு அளவுக்கு ஒரு புள்ளி தெரிகிறது. அப்படி கடுகு அளவு ஒரு புள்ளி தெரிந்தால், கடுகளவு தெரியக்கூடிய அந்த புள்ளியில் மட்டும் பூமி போன்று 2 உருண்டையை உள்ளே வைத்து மூடிவிடலாம். அந்த அளவுக்கான பள்ளமாம் அது. அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு படைப்பு.
அந்த சூரியனிலிருந்து குறிப்பிட்ட தூரம் விலகி விலகி பல கோள்கள் சூரியனை மையமாக கொண்டு இயங்கி வருகின்றன, சுற்றி வருகின்றன. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கோள்களுடைய ஓடுபாதைகளை மட்டும் சூரியனை மையமாக வைத்து ஒவ்வொரு கோளும் எப்படியெல்லாம் அதை சுற்றி வருகின்றன என்பதை கோடு போட்டு காட்டுகிறார்கள். எல்லா கோள்களுக்கான ஓடுபாதைகளை கோடு போட்டு காட்டிய பிறகு பார்ப்பதற்கு எப்படி தெரிகிறது? இடியாப்பம் போல தெரிகிறது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், இவ்வளவு பின்னலான இவ்வளவு சிக்கலான அந்த ஓடுபாதைகளிலே ஏதாவது ஒரு கோள் ஒரு செகண்ட் தாமதமாக செல்லுமானால் அங்கே பல மோதல்களும் பல ஆபத்துகளும் ஏற்பட்டுவிடும். அப்படிப்பட்ட சூழலிலும் கூட அவைகளெல்லாம் அந்த இயக்கங்கள் சற்றும் பிசகாமல் சீரான முறையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் மூலம் இந்த உலகமும் உலகில் உள்ளவைகளும் நிலை குலையாமல் இறைவனுடைய பேராற்றலை நாம் சிந்தனை செய்வது. ஏனென்றால் வானத்திலும் பூமியிலுமாக நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய என்னென்ன பிரமாண்டங்கள் இருக்கின்றனவோ, அதிசயங்கள் இருக்கின்றனவோ, அவைகள் அனைத்துடைய சாரம் இந்த மனித உடலுக்குள்ளரே அல்லாஹ் வைத்திருக்கிறான். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வெளி அண்டத்திலே சூரியன் என்பது ஒரு பிரமாண்டமான கோள். அந்த சூரியனிலிருந்து நமக்கு ஒளி கிடைக்கிறது என்றால், மனித உடலிலே சூரியனுக்கு நிகரான ஒரு படைப்பாக கண் இருக்கிறது. கண்ணுக்கென்று ஒரு தனி ஒளி இருக்கிறது. அதே போல பூமியில் சில பகுதிகள் இருக்கின்றன இறுக்கமானது, இன்னும் சில பகுதிகள் இருக்கின்றன ரொம்ப மிகவும் இளகுதலானது. அதில் கால் பதித்து கூட மனிதன் நிற்க முடியாது. அந்த அளவுக்கு இளகுதலான பூமியும் இருக்கின்றன. இரண்டுக்கும் இடைப்பட்ட நடுநிலைமையான பூமியும் இருக்கின்றன. இப்படி பூமியில் இருக்கக்கூடிய இதே 3 வகையான தரம் மனித உடலிலும் இருக்கிறது. நகம், குதிங்கால் போன்று ஊசி வைத்து லேசாக அழுத்தினால் கூட உள்ளே புகுந்து விடாத அளவுக்கு இறுக்கமான பகுதியும் இருக்கின்றது. கண் இருக்கிறதே, லேசான மிக நுண்ணிய ஒரு தூசு கண்ணில் பட்டுவிட்டால் கூட நமக்கு பெரிய அழுத்தம் தருகின்றன. அதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மென்மையான தோல் கொண்டது கண். இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில் உள்ள உடல் அமைப்பும் இருக்கின்றன. வெளி உலகிலே, இந்த பூமியிலே, பூமியினுடைய ஸ்தரத்தன்மைக்காக வேண்டி ஆங்காங்கே அல்லாஹு தாலா மலைகளை நிறுவி இருக்கிறான் என்பது போல மனித உடலுடைய ஸ்தரத்தன்மைக்காக வேண்டி அல்லாஹு தாலா எலும்புகளை வைத்திருக்கிறான். இதே போல வெளி உலகிலே நாம் நதிகளை பார்க்கிறோம், நீர் ஓடுகின்ற ஆறுகளை பார்க்கிறோம். மனித உடலிலும் இரத்த நாளங்களின் வழியாக அது ஆறுகளுக்கு ஒப்பான ஒரு படைப்பு இருப்பதை பார்க்கிறோம். வெளி உலகிலே காடுகள், அந்த காடுகளிலே உயிரினங்கள் வாழ்கின்றன. மனித உடலிலும் கூட காடுகளுக்கும் மரங்களுக்கும் ஒப்பான முடிகள் இருக்கின்றன. பேன்கள் அல்லது நம்முடைய கண்ணுக்கு புலப்படாத சிறு சிறு கிருமிகள் மனித உடலிலே குடியிருக்கின்றன. இப்படியே நாம் சிந்தனை செய்து பார்ப்போமேயானால் மனிதனுடைய உடலுக்குள்ளேயும் அல்லாஹுடைய பெரிய பெரிய அத்தாட்சிகள் இருக்கின்றன. இதை பற்றித்தான் ஒரு அரபி கவிதை இப்படி கூறும், உன்னை நீ சிறிய உடல் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாய், இந்த பேர் அண்டமே உனக்குள் சுருங்கி போயிருக்கிறது என்பதாக கூறுவார்கள். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சித்தர் கூட இதே கருத்தை பாடியிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்று அறிந்துதான் பார்க்கும் போதே என்பதாக பாடுவார். கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, சித்தர்கள் சொல்லக்கூடிய கருத்தை இன்னும் விரிவாக நாம் தேடி பார்க்கிற போது, இந்த கோள்கள் 7 இருக்கின்றனவா, அந்த 7 கோள்களை அடிப்படையாக கொண்டுதான் வாரத்தில் 7 கிழமைகளை தீர்மானித்திருக்கிறார்கள். மனித உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பும் ஒரு கோளுடைய பலனை தந்து கொண்டிருக்கிறது. இருதயம் என்பது சூரியனுடைய பலனை வெளிப்படுத்துகிறது, மூளை என்பது சந்திரனுடைய பலனை வெளிப்படுத்துகிறது என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்வது இஸ்லாமிய கருத்தின்படி ஒவ்வொன்றும் அப்படியே சரியோ இல்லையோ, ஒட்டுமொத்தத்தில் வெளி உலகத்தில் இருக்கின்ற அதிசயங்கள் அனைத்தும் மனித உடலுக்குள் இருக்கிறது என்கிற கருத்தை குர்ஆனும் ஏற்கிறது, ஹதீஸும் ஏற்கிறது. கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைப்புகள் பற்றிய இப்படிப்பட்ட ஆரோக்கியமான சிந்தனை, அது அல்லாஹ்வை பற்றிய வல்லமை நமக்கு அறிய தரும் என்பதனாலேயே சிந்தனை செய்வதும் கூட வணக்கம்.
அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், தஃபக்குரு ஸாஅத்தின் கைரும் மின் கியாமி லைலத்தின். கொஞ்ச நேரம் இறைவனுடைய படைப்புகளை பற்றி சிந்தனை செய்வது என்பது ஒரு இரவு முழுவதும் நின்று வணங்குவதை விட சிறப்பானது என்று கூறுவார்கள். ஹதீஸிலும் கூட தஃபக்கரு ஃபி ஆலாஇல்லா, அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் சம்பந்தமாக நீங்கள் சிந்தனை செய்யுங்கள். வலா தஃபக்கரு ஃபில்லா, அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட அமைப்பின் விஷயத்திலே அவனுடைய சொந்த அமைப்பு சம்பந்தமாக சிந்திக்காதீர்கள், அவனுடைய படைப்புகளிலே சிந்தனை செய்யுங்கள் என்பதாக கூறுவார்கள். கணியத்துக்குரிய பெரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்வார்கள், என்னுடைய இறைவன் என்னை 9 காரியம் செய்யும்படி ஏவி இருக்கிறான் என்று ஒவ்வொன்றாக சொல்லி வருகிற போது அதில் அய்யகூன சம்தி ஃபிக்ரா, என்னுடைய மௌனம் சிந்தனையாக இருக்க வேண்டும். வனுதுகி ذிக்ரா, என்னுடைய பேச்சு இறைவனை தியானிப்பதாக இருக்க வேண்டும். வனலரி இப்ரத்தன், என்னுடைய பார்வை படிப்பினை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்னை ஏவுகிறான் என்று குறிப்பிடுவார்கள். இப்படி நாம் இந்த உலகத்தில் இருக்கின்ற பேர் அதிசயங்கள், படைப்புகள், பிரம்மாண்டங்கள் ஒவ்வொன்றையும் நாம் சிந்தனை செய்கிற போது அது வெறும் அந்த பொருளை பற்றிய சிந்தனையோடு மட்டும் நின்று விடாமல் அது நம்மை அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடியதாக ஆக வேண்டும். அல்லாஹ்வை பற்றிய அவனுடைய பண்புகள் பற்றிய அறிவு நமக்கு ஏற்கனவே இருக்கிறது அல்லவா, அதில் அது கூடுதலை தர வேண்டும். அத்தகைய ஆரோக்கியமான ஒரு சிந்தனை வரவேற்கத்தக்கது என்பதை உலக சிந்தனை நாளாகிய இந்த நாளிலே நான் வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்பினங்களை சிந்தனை செய்து அவனை பற்றி, அவனுடைய பண்புகளை பற்றி, அவனுடைய வல்லமையை பற்றி அதிகம் அறிவு பெற்ற நன்மக்களுடைய கூட்டத்திலே நம்மை சேர்த்து அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி